வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரமடைந்து இருப்பதால் இந்த மாதம் சவால்களை சந்திக்கும் மாதமாக திகழப் போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும். இருந்தாலும் பண விஷயத்தில் இந்த மாதம் கவனமாக இருப்பது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் விரைவில் நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும். புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். புதியதாக எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருப்பது இந்த மாதம் நல்லது. பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்க்கையால் மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சி மேலோங்கும். செயலாற்றல் மேம்படும். முயற்சிக்கேற்ப வாழ்வில் நல்ல வளர்ச்சி காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பண புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். தடைப்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. புதுமண தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவார்கள். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புகள் பெருகும். உறவினர்கள் வருகையால் நன்மை அதிகரிக்கும். எதிர்பாராமல் பணம் கிடைக்கும். பக்கத்து வீட்டுக்காரர்கள் வகையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்களது உடல் நலம் இந்த மாதம் சீராகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் சூரியன் சேர்க்கையால் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதம் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்கள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் இருக்காது. சக வியாபாரிகள் உங்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் 17/8/2024 அன்று ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவான் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் சூரிய பகவான் உங்களுக்கு அலைச்சலை தந்தாலும் ஆதாயத்தையும் கொடுப்பார். வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி செல்ல நேரிடும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது இந்த மாதம் அவசியம். தனிப்பட்ட விஷயங்களை யாரிடமும் பகிர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் இரவு நேரங்களில் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்ப ஒற்றுமை சுமாராகத்தான் இருக்கும். அனைவரிடமும் விட்டு கொடுத்து போவது இந்த மாதம் அவசியம். உற்றார் உறவினர்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குடும்ப விஷயங்களை வெளியில் யாரிடமும் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். புதியவர்களை நம்பி யாரிடமும் ஏமாற வேண்டாம். இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வீண் வம்பு வழக்குகள் முடிவிற்கு வரும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். சொத்துகள் வாங்கும் விஷயங்களில் அனுகூலமான பலன் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில், அதாவது 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மற்றும் அதே தேதியில் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மற்றும் மாதத்தின் இறுதியில் 31/8/2024 அன்று புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக தேவையற்ற வீண் பேச்சுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். இதுவரை இருந்து வந்த தொய்வுகள் நீங்கும். லாபம் அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும். பண வரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும்.
உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது இந்த மாதம் நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் தீரும். குழந்தைகளிலும் கல்வியிலும் மற்ற வகைகளிலும் சிறந்து விளங்குவார்கள். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். பெண்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள். வேலைகளில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய பதவிகள் தேடி வரும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளும் 5ஆம் இடத்தில் பதிவதால் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். குரு பகவானின் பார்வை 12ஆம் இடத்திற்கு உண்டாவதால் வீடு இடம் வாங்குவதற்கான செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். செய்து வரும் தொழிலில் லாபம் தோன்றும். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் 6ஆம் இடத்தில் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். உடலை வாட்டிக்கொண்டு இருக்கும் நோய்கள் விலகும். நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களுடைய தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் முயற்சி செய்யுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் நன்மையான மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்க்கையால் குருமங்கள யோகம் உண்டாகி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். உங்கள் திறமை அதிகரிக்கும். போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவானின் சஞ்சார நிலைகளால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். பொன் பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். சூரிய பகவானால் செயல்களில் தடை, உடல்நிலையில் பின்னடைவு, உத்தியோகத்தில் நெருக்கடி ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசு வழியில் சில நெருக்கடிகள் ஏற்படும். இந்த சமயத்தில் குரு பகவானின் பார்வைகள் உங்கள் நிலையை பாதுகாக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் லாபம் கிடைக்கும். பணியிடத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இந்த காலத்தில் எந்த ஒன்றிலும் குழப்பத்திற்கு ஆளாகாமல் செயல்பட்டது நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும். உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் வக்ரமடைந்து இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தடையும் தாமதமும் தேவையற்ற பிரச்சனையும் உண்டாகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் தோன்றும் என்பதால் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவது அவசியம். இந்த நேரத்தில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலம் இழந்து விடுவார்கள். வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் பார்வையால் தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். மறுபக்கம் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். ஒரு சிலர் புதிய சொத்து, வாகனம் என வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்வரும் செலவுகள் உங்களால் சமாளிக்க முடியும். எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பதுடன் மற்றவரை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே மேற்கொள்வது இந்த மாதம் நல்லது. நரசிம்ம பகவானை வழிபட வாழ்வில் வளமாகும். நன்மை உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.